ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாருங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே நம்ம இந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். இந்த மூவி வந்து ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேருந்து மூவியோட கடைசி சீன் வரைக்கும் ஃபுல்லாக கிரிக்கெட்டை தான் காமிச்சிருப்பாங்க. இந்த மூவியில் வந்து 2 கிரிக்கெட் டீம் இருக்குது. ஒன்று வந்து ப்ளூ ஸ்டார் டீம், இன்னொன்று வந்து ஆல்ஃபா டீம். இதில் வந்து ப்ளூ ஸ்டார் டீமோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன். ஆல்ஃபா டீமோட ஹெட் வந்து சாந்தனு. இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து ஆகவே ஆகாது. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த காம்படிஷனில் அந்த மேட்ச் முடிச்சுட்டு அந்த வெட்டுக்குத்து வரைக்கும் அவங்க அவ்வளோ தூரத்துக்கு ஃபைட் பண்ணி போயிருக்காங்க. அதனால அந்த ஊரோட லாவாகவே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு மேட்ச் ஆடவே ஆடாதீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு மேட்ச் ஆடினா மட்டும்தான் இவங்களோட கெரியரை டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போது வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆடி ஆகணும். அப்போ சண்டை இல்லாமல் எப்படி அந்த மேட்சை வந்து ரன் பண்ணி அவங்க வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மூவி. அப்புறம் இந்த மூவியில் வந்து புல்லட் பாபு அப்படின்னு சொல்லியும் கீர்த்தி பாண்டியன் சொல்லிட்டு அந்த கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்களோட ரோல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் சாந்தனுவாக இருக்கட்டும் இல்லை அசோக் செல்வனாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அதுபோல் கிரிக்கெட்லாம் வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த மூவியை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுபோல் கிரிக்கெட்லாம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த 90s கிரிக்கெட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதுபோல் தான் இந்த மூவி இருக்குது. ஸோ இதுதான் இந்த மூவி ரிவ்யூ. அதுக்கப்புறம் இந்த மூவியோட மியூசிக்காக இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் இது எல்லாமே வந்து இந்த மூவியோட ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூவோட மறுபடியும் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.